हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். ஏய் திரும்ப திரும்ப போய் சொன்னா அந்த போய் உண்மையாயிடுமா? ரேஷ்மா சொல்றதுதான் உண்மை. என் மேல இருக்கிற கோவத்தை தீத்துக்கு தானடி நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க. இது மட்டும் ஏன் வீடா இருந்திருந்தா இந்நேரம் நான் உனக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்டே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆண்டி, நான் இந்த வீட்டுக்குள்ள வாழ வரக்கூடாதுன்னு நினைக்கிற இவ இந்த வீட்ல இனிமே வேலை செய்யக்கூடாது. இப்பவே இந்த நிமிஷமே இவளை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துங்க. நான் கும்பிடுற முருகன் மேல சத்தியமா சொல்றேன், இந்த தப்ப நான் பண்ணல. இத நான் தான் பண்ணிருப்பேங்கிற கண்ணோட்டத்திலே பார்க்காம வேற கோணத்துல கொஞ்சம் மாத்தி யோசிங்களேன். இது யாரு பண்ணிருப்பாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தயவு பண்ணி செய்யாத தப்புக்காக எனக்கு தண்டனை கொடுக்காதீங்க. எங்க எல்லாரையும் குற்றவாளியாக்கி உன்ன நிரபராதியா காட்டுறதுக்கு ரொம்ப அழகா அழுது நடிக்கிற நீ. உன் ஆக்டிங் சூப்பர், வேற லெவல் நீ. ஒரு வேலைக்காரிய இந்த அளவுக்கு பேச விட்டு வேடிக்கை பாக்குறாங்க பாரு, அவங்கள சொல்லணும். இனி யாரும் எதுவும் பேச வேண்டாம். இவ செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் இவ இந்த வீட்டை விட்டு போகணும். போக போறாளா இல்ல இந்த வீட்ல தான் இருக்க போறாளா? இதுல ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த வீட்டுக்கு வாழ வர போற மருமகளா நான் சொல்றேன், இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க. ஒரு சாதாரண வேலைக்காரிக்காக நீங்க ஏன் இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? அன்னபூர்ணி, இந்த வீட்டை விட்டு காயத்ரி போவா. அப்படி இல்லைன்னா காயத்ரிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இந்த குடும்பம் எனக்கு செட் ஆகாதுன்னு தியா சொல்லிட்டு போவா. இது ரெண்டுல எது நடந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான். ஆமாங்க. உங்க வேலைக்காரிக்காக உங்க மகன் அன்னைக்கு அவ்வளவு தூரம் பறிஞ்சு பேசி என்னை எதிர்த்து மன்னிப்பு கேட்க சொன்னாரு. இப்போ நீங்க எல்லாரும் ஒரு வேலைக்காரிக்காக இவ்வளவு யோசிக்கிறீங்க. அப்படி என்ன இவ உங்களுக்கு அவ்வளவு முக்கியமானவளா போயிட்டா? காயத்ரி எங்களுக்கு முக்கியமானவதாம்மா. இன்னைக்கு உயிரோட நான் உங்க முன்னாடி நின்னுகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே காயத்ரி தான். அவ உயிரை கூட பெருசா நினைக்காம என் உயிரை காப்பாத்தினா. என் உயிரை மட்டும் இல்ல, ரவுடிங்க கிட்ட இருந்து செழியன் உயிரை காப்பாத்தினதும் காயத்ரி தான். அந்த நன்றி கடனுக்காகத்தான் அவ கடைசி காலம் இருக்கிற வரைக்கும் எங்க வீட்லயே இருக்கட்டும்னு வேலை கொடுத்து வச்சிருக்கோம். அதுவும் இல்லாம அவளுக்கு சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லாதவம்மா. யாரும் இல்லாதவளுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் அத அவ பண்ணாளா பண்ணலையான்னு தெரியாம வீட்டை விட்டு அனுப்புறது எப்படிமா சரியா இருக்கும்? அது
நியாயமும் கிடையாதுல்ல. அவ தான் அந்த தப்பை பண்ணான்னு நாம அனுமானமா எந்த முடிவுக்கும் வர முடியாது. அதுக்கு சாட்சியும் வேணும்ல. வெறும் அனுமானத்தை நம்பி இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இவ தப்பு செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்குன்னா இந்த நிமிஷமே இவளை நான் வீட்டை விட்டு வெளியே போக சொல்றேன். அப்படி ஆதாரம் இல்லைன்னா நடந்தது திட்டமிட்ட சதி இல்ல, இது ஒரு விபத்துன்னு நினைச்சு மறந்துட்டு அடுத்து ஆக வேண்டியதை பார்க்கலாம். இதுதான் என்னோட முடிவு. அம்மா, என்னோட முடிவும் இதுதான்.